டேய் எவ்வளவு நேரம் இருப்பா நான்டா இருப்பா ஜாலியா இருக்குதா? டேய் கடுப்பேத்திங்கிற இறங்குடா இல்ல அம்மா கிட்ட சொல்லிடுவேன். டேய் சொல்லி போட 1/2 மணி நேரம் இறங்க மாட்டேன் நானு. டேய் இறங்குடா கோவத்தை கலப்பாதா. டேய் நீ காலையில நான் நின்றுல நான் கேட்டேனா போடா. டேய் யாரும் சண்டை போட்டுக்கிறீங்க? நீ கொஞ்ச நேரம் அவன் கொஞ்ச நேரம் ஆட வேண்டியதானே? ஏமா இவனே ஆடுங்கிறாமா நான் எவ்வளவு நின்னுங்கிட்டு. டேய் நீ இறங்கு, அவன் கொஞ்ச நேரம் ஆடட்டும். மோ அவன் ஆனா அதுக்குதுமா 4 வரைக்கும் கட்டி வச்சுக்கிறேன். அடி என்னடா கலாய்கிறா? இங்க பாரா அடியாவில் வச்சுன்னு வச்சுங்க அப்பான்னு சொல்லிடுவேன். சொல்லு எனக்கு பயமானா. அப்பா உன்னை அஸ்கேஸ்மா திட்டுறாப்பா இவன். என்னது என்ன திட்டினா என்னடா திட்டினா? அஸ்கேஸ்மா திட்டுறான்ப்பா. எவ்வளோண்ணா என்ன இது? என்ன இதா? ஐயா ஏண்டியா என்ன இதா? ஏன் கோணியை கட்டிட்டு வந்திருக்கீங்க? நீ லீ காய வைக்கிறதுல கோணி காய வச்சுக்கிற, அதான் கோணி மட்டும் வந்து பொழுது. ஆனா இதுவும் நல்ல சோக்காதான் இருக்குது, இதே கட்டிக்கங்க. ஆமா நல்லா சூப்பரா தங்குது. டேய் என்ன திட்டினா வேணா? அஸ்கேஸ்மா திட்டுனான்ப்பா. டேய் என்னடா அசிங்கமா திட்டியா? ஒரு பெத்தா பொண்ணு இப்படித்தான் திட்டுவா? யோ அவன் ஊஞ்சல் இருந்து இறங்க மாட்டாயா? எனக்கு சொன்னாக்கா உன்னை அசிங்கமா திட்டுன்னு சொல்லிட்டாயா? இல்லப்பா அவன் திட்டினா காதால கேட்டேன். டேய் அவன் என்ன திட்டானா? அதுக்கு எதுக்கோ ஊஞ்சல் சண்டை போட்டு கிடக்குது, நீ ஏன் சொல்லிட்டு போற வாயா? டேய் என்ன அசிங்கமா திட்டான்னு சொல்றான் இவன். அவன் புழுவுறான், நீ அவனை திட்டுவன்னு. ஏண்டா உங்க 2 பேர் சண்டையில என்ன பகட கை ஆக்கிடுவா? போடுப்பா நல்லா போடுப்பா. மூஞ்சில் சொன்னா விட மாட்டான் அவனை. உங்க 2 பேர் சண்டையில நீத்திங்கன்னா அவள் தான் தெரிஞ்சுங்க. ஏய் உமா உங்க அப்புறம் வராங்களா? அவங்க பஸ் விட்டு இறங்கிட்டாங்களா? எங்க அப்பாவுக்கு கால் வலிக்குதுன்னு பொறுமையா உட்காந்து வராங்க. காலுக்கு ஊன் தொலைக்க மாட்டேன் அந்த ஆளுக்கு. இருக்கிற வீட்டு எழுதி வாங்கினான்னு பாத்தாக்கா. எங்க அப்பானா உனக்கு செம்ம காண்டு தான். இருக்காதா பின்ன? கல்யாணத்துல பேப்பர்ல தோசை எழுதி வச்சு போனேன். எல்லாம் எனக்கு காரி முடிஞ்சாங்களா மறந்துடுவேன் நானே. செம்ம மூலக்காரன் போலிக்குது தாத்தா. அவனுக்கு மூலையே கிடையாதுடா. கோழிக்கறி கையில போய் கோழி மூளை ஒரு 100 கிராம் கூடுன்னு கேட்டான் அவன். எல்லாத்தையும் பசங்களுக்கு சொல்லுவீங்களா? அவனுங்க என் அப்பா பத்தி என்ன நினைப்பாடுங்க? அப்புறம் நினைக்கிட்டான் பிச்சைக்காரங்க போய் பார்த்துட்டு பிச்சைக்காரங்க திரும்பி வந்தான் கொப்பேன். பிச்சைக்காரங்கிட்ட தின்னு வந்தானா? என்னப்பா சொல்ற? ஆமாண்டா அவன் கூட போய் பார்த்துட்டு அவன் பிச்சை எடுக்க துட்டுலாம் தின்னு வந்துட்டான். இங்க பாருங்க, இல்லாத பிள்ளை சொல்லி பசங்க மனசு கலைக்காதீங்க. அப்படித்தானே சொல்லுவேன். அதுலயும் உங்க ஆத்தாக்காரி ஆத்தாக்காரி அவ கதை சொல்லிட்டா. ஏன் எங்க அம்மா என்ன படிச்ச உடனே என்ன பண்ண முடியும்? அப்படியே மூஞ்ச பார்த்து நொக்கு நொக்கு குத்துவனே. இங்க பாரு, நீ ரொம்ப தேவையில்லாத பேசிட்டு இருக்கிற. எப்பா ஆயான பிடிச்சி சொல்லலாம். அதுக்காக நான் கேக்குறேன். பைக்ல போய் இருந்துக்கிறானுங்க, நடு ரோட்ல போய் பத்துக்குச்சு. வண்டி ஏத்திட்டானுங்க சொல்லிட்டு 5000 பிடிச்சிடாது. ஐயோ அவ்வளவு ஃப்ராடாது. ஆனா வண்டி ஓட்டின்னு போன கூட பரவாயில்லடா. தள்ளிட்டு போன வண்டியில எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்? பழைய கதெல்லாம் இப்ப ஏன் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏய் லேட்டஸ்டா உங்க அம்மா வந்துச்சு. அப்ப நினைச்சேன் அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? எப்ப போன மாசம் வந்துச்சாயா? அப்போவா? ஆமாண்டா வர வெயில டீ கடைக்கு போய்க்கிறாங்க. சரி டீ பிஸ்கட் பன்னு போண்டா பஜ்ஜி எல்லாத்தையும் துணுக்குதுங்க. சரி அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சு? பாக்கெட்ல கரப்பாம்பூச்சி போட்டுக்கிறான் உங்க தாத்தா. அந்த பண்ணு உள்ள செருவிய கரப்பாம்பூச்சின்ட்டாங்க. அவன் கடை வியாபாரமே போச்சு. ஐயோ 2 நாள் பொறுத்து சிசிடி கேமரால பாத்துக்கிறான் கடைக்காரன். இதுக்கு பண்ண வேலை எல்லாம் எங்களை சொல்லிட்டான். சரி விடுங்க, அதை பத்தி பேசிக்கிட்டு. அவங்க வந்துருவாங்க. வரட்டும். அவனுக்கு இந்த வாட்டி கை கால் போற மாதிரி எதனா மருந்து காய்ச்சி விட்டுறேன். அந்த வீட்டை எழுதி வாங்க எப்படிலாம். ஆயா தாத்தா வராங்களே. பார்த்து வரக்கூடாதா பெருசா? இச்சு போட்டு போயிட்டு இருக்கிறேன். எப்பா என்ன ஆச்சு? அது ஒரு பெரிய கதைமா. ஏங்க வண்டிகார அச்சு போட்டுக்கிறான். அச்சு புச்சு 1000 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டேன். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வர மாட்டாரு. நீங்க கூப்பிட்டு போங்க. இருப்பா இரு. ஆக்சிடென்ட் ஆனது நீ பாத்தியா? ஆக்சிடென்ட் ஆனதுலாம் நான் பாக்கல. அவன் இவர்கிட்ட வாதம் பண்ணி இருந்தான். அவனை 2 தட்டு தட்டி 1000 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டான். நீ பாக்கல? ஏன்பா நீ பாத்தியா? நானும் பாக்கலப்பா. அந்த அம்மா ஆல்ரெடி சாப்பிட விட்டு இருந்துச்சு. அப்பதான் நானும் பார்த்தேன். மாமா என்ன நினைச்சு மாமா? உண்மையை நீயே சொல்லு மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, செலவுக்கு காசு இல்ல, அதான் ஒரு வண்டி முன்னாடி போய் விழுந்துட்டேன். கேட்டுக்கினடா பாத்துக்கினியா? இதான் உங்க தாத்தன். என்னடா பேனுங்களா உனக்கோசம் தாத்தா 1000 ரூபாய் தந்துக்கிறேன். டிங்கோயால பிராடா நீ? என்னப்பா தலையில அடிக்கிறா? உனக்காக சண்டை போட்டு அவனை வேற அச்சு தைச்சிட்டு கூட்டு வந்தாக்கா தாத்தா உங்களுக்காக 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்துக்கிறேன்ற. தம்பி எங்க அப்பாவெல்லாம் திட்டாத. யாருக்காக இதெல்லாம்? எல்லாம் என் பசங்களுக்காக தான். ஆமா ஊர்ல பெத்து போட்டு புள்ளிங்களை வச்சுன்னு இருப்பேன். அதுங்களுக்கோசம் என் வீட்டு காசை ஏமாத்துவீங்களா? என்னப்பா கைய பிடிச்சி வச்சுட்டு போலீஸ் பேர் கான்ஸ்டன்ட் கொடுப்பேன். சபாஷினி நீ தாண்டியா மொண்டாட்டி. மூதேவிங்கோ தர்தலிங்கோ முசுன போனாட்டி ஒரே மதிக்குதுங்களா? மூஞ்சுங்கள பேரு இதுங்களா திருவத்துக்குள்ள பெத்து போட்டுக்கிறாங்க படுக்குது. ஏய் சரத்குமார் படமாமா? மாப்பிள்ள அது ரஜினி படமாமா? மாப்பிள்ள நான் வீரநகரன்னு காட்டுறேன் மாப்பிள்ள. அது அஜித் படம். ஆடா நீ வேற காமெடி பண்ணாத மாப்பிள்ள, இவனை தேச்சு விடு. தாத்தா நீ இப்படிலாம் ஃபிளாட் பண்ற, எனக்கு கத்துக்கூடா. உனக்கு கத்து கொடுக்குறான். யாரு கத்து கொடுக்க போற பேரா என் தொழில? இப்போ என் பாக்கெட்ல இருந்து பிட் பாக்கெட் அடிக்கிட்டு எப்படியா சொல்லி கூட. அத நான் எப்ப அடிச்சுட்டேன்? அவன் பாக்கெட்ல 100 ரூபாய் தான் வச்சுக்கிற பிச்சைக்கார பையன். அடி பாவி கேவி
அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் சுட்டா? பிஸ்கோத்து காசு இதெல்லாம் என் கை வந்த கலை. என்னயா இது குடும்பம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது அப்படித்தான்பா, அது பிறந்ததுல அப்படித்தான். ஏப்பா ஏப்பா இப்படி பண்ற? இதெல்லாம் நம்ம ஊர்ல வச்சுக்க வேண்டியதானே, இங்க வந்து ஏன் இப்படி பண்ற? பாரு எனக்கு அசிங்கமா இருக்குது. என்னமா அப்படி பேசிட்ட? இதெல்லாம் யாருக்காக? உனக்கும் உன் பசங்களுக்காக தானே. நான் உனக்கும் உங்க பசங்களுக்கும் வயசா சம்பாதிக்கிற ஏமாத்தின்னு தானே வர. புரியா உன் ததிர் முச்ச பேக? ஏய் அந்த ஆள் பேச்செல்லாம் கேட்காத, நீயும் திட்டுன்னு ஆயிடுவ. வாணா நம்ம போலாம். அவன் கிடக்குறான். ஐயோ இங்க போய் என்னம்மா குழம்பு வச்சுக்கிறா? ஏய் குடி, நான் அப்படியே ஏமாத்திடுவேன். பா உனக்காக மீன் எடுத்து வறுத்து வச்சிருக்கேன்ப்பா. யாருக்கு? இவனுக்கு மீன், எனக்குன்னு கேட்டா வெறும் தண்ணி கஞ்சி. எப்பயாவது ஒரு வாட்டி தான் வராங்க எங்க அப்பாவும் எங்க அம்மாவும், அதுக்குமே இப்படி சலுத்துக்கிறீங்களே. நீ வாமா, அப்படித்தான் பேசுங்க பாரு மாப்பிள்ள. வாப்பா அவர் கிடக்கட்டும். பாத்தியாடா, நம்மளுக்கு தண்ணி கஞ்சி, திருட்டு பையனுக்கு மீன் குழம்பு. விடுப்பா எல்லாம் பெரிய விஷயமா. அவனை ஊஞ்சல்ல இருந்து இறங்க சொல்லு. டேய் இறங்கி தொலையாண்டா. நான் இறங்க மாட்டேன். இங்க பாருப்பா, அவன் இறங்கல கெட்ட கோவம் வந்துடும். டேய் அவன் தான் இறங்க மாட்டானே. டேய் இறங்கடா. டேய் இறங்கடா. இறங்கடா. டேய் 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 டேய்